அடிக்கடி வேர்க்கடலை சாப்பிட்றதால உடல்ல கெட்ட கொழுப்பை ஏற்படுத்துமா? தெரிஞ்சுக்கலாம். வேர்க்கடலையில நார்ச்சத்து அதிகங்க. வேர்க்கடலை சாப்பிட்டா மலச்சிக்கல் ஏற்படாது. உடல் பருமன் குறையும். வேர்க்கடலையில சோடியத்தின் அளவு குறைவு. அதனால வேர்க்கடலை சாப்பிட்றதால ரத்த அழுத்தம் அதிகரிக்காது. வேர்க்கடலையில விட்டமின் ஏ, நீர்ல கரையக்கூடிய விட்டமின் பி3 இது எல்லாமே அதிகமாவே இருக்கு. இந்த விட்டமின்கள் கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. இந்த சத்து பொருட்கள் குறைஞ்சது அப்படின்னா பிறக்கிற குழந்தை நரம்பு கோளாறோட பிறக்க வாய்ப்பு இருக்கு. அதனால கர்ப்பிணிகள் வேர்க்கடலையை தாராளமா சாப்பிடலாம். வேர்க்கடலையில சில உயிர் வேதிப்பொருட்கள் இருக்கு. அது மனித உடல்ல புற்றுநோய் உருவாக காரணமா இருக்கிற செல்களை அழிச்சிடும். குறிப்பா மார்பக புற்றுநோய், மலக்குடல் புற்றுநோய், நிணநீர்ப்பை புற்றுநோய் இது எல்லாமே உருவாக காரணமாக கூடிய செல்களை வேர்க்கடலையில இருக்கிற உயிர் வேதிப்பொருட்கள் அழிச்சிடும். வேர்க்கடலையில நைட்ரிக் அமிலம் அதிகமாவே இருக்கு. ஸோ இதை சாப்பிட்றதின் மூலமா உடம்புல உற்பத்தியாகக்கூடிய நைட்ரேட் இரத்த குழாய்களை விரிவடைய செய்து இதனால ரத்தம் சீரா ஓடும், ரத்த அழுத்தமும் குறையும். வேர்க்கடலையை சாப்பிட்டோம்னா நரம்பு மண்டலத்தோட தொடர்புடைய நோய்கள் குறைஞ்சிடும். வேர்க்கடலையில இருக்கிற உயிர் வேதிப்பொருட்கள் நரம்பு செல்களை நன்றாக செயல்பட தூண்டிவிடுது. அதனால நரம்புகள் நல்லாவே செயல்படும். ஃபைனலி இதை பச்சையா எடுத்துக்கிறத விட வேர்க்கடலையை அவிச்சோ வறுத்தோ சாப்பிடலாம். ஆனா வேர்க்கடலையை எண்ணெயில மட்டும் போட்டு வறுத்து சாப்பிடக்கூடாது. வேர்க்கடலுடைய தோலை நீக்காம சாப்பிடணும். ஏன்னா அதுலதான் நிறைய சத்துக்கள் இருக்கு.